வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? பிரதமர் செயலகம் தயாரித்த குறிப்பு என்பது அஜித் தோவல் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கொடுத்த குறிப்பு. அவருக்கு யார் கொடுத்தார்கள்? மத்திய உளவுத்துறையினர். அந்த மத்திய உளவுத்துறையினருக்கு யார் கொடுத்தார்கள்? தமிழகத்தில் இருப்பவர்கள். நரேந்திர மோடியுடைய தாக்கம் என்பது, பேசியதுடைய அழுத்தம் என்பது 2024 தேர்தலுக்கு அப்புறம் கிடைக்காத சித்திரவேல் அதுக்கு முன்னாடியே கிடைச்சிடும். மணல் மாஃபியாவும் போதைப் பொருளும் தான் அஜித் தோவல் கொடுத்த குறிப்பில் இருந்து 8 பக்க குறிப்பு. அந்த குறிப்பை வெளியிட்டால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ராஜினாமா செய்ய வேண்டிய அளவுக்கு வந்துவிடும். அவ்வளவு பெரிய சமாச்சாரங்கள் அதில் இருக்கின்றன. நரேந்திர மோடிக்கு 400+39 பாஜக சேர்த்து 439 ஆகும். மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலினுடைய வச்சனத்தை எடுத்துக்கொண்டால், கதை வச்சனம், சினிமா கதை எடுத்துக்கொண்டால், ஏன் 2019 8 கோடி தமிழர்களை ஏமாற்றியது திமுக? ராகுல் காந்தி முன்னிறுத்தி அண்ணாமலை எது செய்தாலும் பாருங்க, அப்படி தும்பினான்னு வச்சுங்க, அது கூட மோடியினுடைய உத்தரவு தான் தும்புகிறார். சிரித்தாலும் மோடியினுடைய திருப்பி தான். அதான் எவ்வளவு 3 தடவை சொல்லிட்டாருங்களா அண்ணாமலையே. இளைஞர்களிடையே மின்சாரத்தை ஊட்டக்கூடிய அளவிற்கு அண்ணாமலை செய்தார் என்று நரேந்திர மோடி. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். நமக்காக நிறைய ரகசியங்களை வச்சிருக்கிறாரு. 2024 தேர்தல் மற்றும் 2026 தேர்தல் தொடர்பாக நிறைய டெல்லி ரகசியங்கள் நமக்காக சொல்ல இருக்கிறாரு. அவரை வரவேற்போம். வணக்கம் சார். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கும், ராஜ்வேல் நாகராஜ் மற்றும் தங்களுடைய நேயர்களுக்கும் என்னுடைய ரகசியங்களை பரிமாறிக்கொள்வதில் மிட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், நான் ராஜ்வேலுடன் பேசுவதெல்லாம் ரகசியம், ஆனால் பேசு தமிழா பேசு தொலைக்காட்சியில் பேசுவது பரம ரகசியம். சரி சார், ஓகே சார். நம்ம ரகசியங்களுக்கு போறதுக்கு முன்னாடி, பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஆண்டு 2024 தொடங்கினதுக்கு அப்புறமா பல முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டாரு. குறிப்பா நேற்று தமிழ்நாட்டுல இருந்தாரு, மேட்டுப்பாளையத்துல பேசியிருக்கிறாரு, வேலூர்ல பேசியிருக்கிறாரு. அதற்கு முன்னாடி சென்னையில ரோட் ஷோ நடந்துச்சு. இந்த தேர்தல்ல பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு மற்றும் ரோட் ஷோஸ் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? ஒன்றே ஒன்று கண்டிப்பாக குறிப்பிட்டாக வேண்டும் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு. காரணம் என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடியினுடைய பேச்சு மேட்டுப்பாளையத்திலும் வேலூரிலும் பேசியது அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தியது. அதுதான் டெல்லி ரகசியம். அவருடைய கோபம் என்பது யானை மிரண்டால் காடு போகாது என்று ஒரு பழமொழி இருக்கிற தமிழர்கள். அது அந்த மாதிரி இது ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. குறிப்பாக அவர் 3 நபர்களை குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் அவர் மதித்து, காரணம் என்ன என்று கேட்டால், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதற்கு என்று ஒரு சித்தாந்தம், கொள்கை, கேடர், ஊழியர்கள், தொண்டர்கள் எல்லாம் இருப்பாங்க. அதையெல்லாம் மதித்து சொன்னார். ஆனால் ட்ரக் மாஃபியா என்பதையும் ஸ்டாண்ட் மாஃபியா என்பதையும் குறிப்பிட்டார். ஓகே ஓகே. தாங்கள் கேட்டீர்கள் 2024 இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்று. என்னுடைய ஒரு அனாலிசிஸ், ஒரு டெல்லி ரகசியத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்றால், இதனுடைய குறிப்பை கொடுத்தது நரேந்திர மோடி பிரதமர் அவர்களுக்கு அவருடைய செயலகம். பிரதமர் செயலகம் தயாரித்த குறிப்பு என்பது அஜித் தோவல் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கொடுத்த குறிப்பு. அவருக்கு யார் கொடுத்தார்கள்? மத்திய உளவுத்துறையினர். அந்த மத்திய உளவுத்துறையினருக்கு யார் கொடுத்தார்கள்? தமிழகத்தில் இருப்பவர்கள். போதாத குறைக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்றால் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில டிஜிபிக்களும், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எல்லாம் அவருக்கு தான் வருவாங்க. அவருக்கு சில குறிப்பிட்ட தகவல்கள் நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ மூலமாகவும் நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி மூலமாகவும் கிடைத்தது. அதை அவர் ஒப்பிட்டு பார்த்ததில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் ஏற்கனவே சிக்கியிருந்த சில முக்கிய புள்ளிகள் மூலமாக பற்பல தகவல்கள் கிடைத்தது. அதில் 2 பேர் முக்கியமான நபர்கள், அவர்களிடமிருந்து பெறப்பட்ட குறிப்புகள் எல்லாம் அவர்களுடைய வாக்குமூலத்தில் என்ன தருகிறார்கள் என்பதை பொறுத்துதான் நிற்கிறது. அந்த தாக்கத்தை தான் நரேந்திர மோடி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார். சிறுவர்களிடையே
குறிப்பாக கல்லூரி மாணவர்களிடையே இந்த போதைப் பொருள் எப்படி அதிகமாக வந்தது என்பது. அடுத்தவர் சாண்ட் மாஃபியா. கண்டிப்பாக முக்கிய புள்ளிகள் 3-4 பேர் எந்த இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை நான் பொதுப்படையாக இப்பொழுது பேசுவதற்கு தயாராக இல்லை. காரணம், சில சட்ட சிக்கல்கள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய விசாரணைகள் தடைபடக்கூடாது என்பதை தான் கவனத்தில் வைத்துக் கொண்டு நரேந்திர மோடியுடைய தாக்கம் என்பது, அவருடைய அழுத்தம் என்பது 2024 தேர்தலுக்கு அப்புறம் கிடைக்காத சித்திரவேல் அதுக்கு முன்னாடியே கிடைச்சிடும். சரி, ஓகே சார். இப்போ காரணம் என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடி ஒரு புது பழக்கத்தை உண்டாக்கி இருக்கிறார். அண்ணாமலையினுடைய ஒரு நீண்ட நெடு பயணம், என் மண் என் மக்களை தவிர, நரேந்திர மோடி அவர்களுக்கு கோபேக் மோடி என்று சொன்ன இதே திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது சரணடைகிறார்கள். எந்த முக்கிய புள்ளிகளோ அந்த மக்கள் சரணடைகிறார்கள். அதில் நரேந்திர மோடிக்கு இருந்த கோபம் என்ன என்பது மணல் மாஃபியா. ஓகே. அப்புறம் இந்த போதைப் பொருள் இந்த 2ஐ தவிர கச்சத்தீவு 3 குறிப்பிட்டால். ஆனால் இந்த 2ம் தான், மணல் மாஃபியாவும் போதைப் பொருளும் தான் அஜித் தோவல் கொடுத்த குறிப்பிலிருந்து 8 பக்க குறிப்பு. அந்த குறிப்பை வெளியிட்டால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ராஜினாமா செய்ய வேண்டிய அளவுக்கு வந்துவிடும். அவ்வளவு பெரிய சமாச்சாரங்கள் அதில் இருக்கின்றன. சரி சார், அப்ப எப்ப வெளியிடுவாங்க, எப்போ இது நடக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்? அதெல்லாம் நரேந்திர மோடியுடைய முடிவு பொறுத்து இருக்கு. ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி, அந்த குறிப்பு என்பது அரசாங்கத்தில் வந்து விட்டது. எப்படி ஐயா மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 1974 தாரை வார்த்து கொடுத்தாரோ கச்சத்தீவை, அதை 2024 60 வருஷங்கள் 50 வருஷத்துக்கு நரேந்திர மோடி வெளியிடுகிறாரோ, அதே மாதிரி ஒருவேளை 2026 அண்ணாமலை தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக மாநில காங்கிரஸ் கட்சி, பாரிவேந்தர் மற்றும் ஜான் பாண்டியன் கூட்டு அமைச்சரவை வந்தால் அந்த அமைச்சரவைக்கு இது ஒரு ஏவுகணையாக இருக்கும் இந்த குறிப்பு என்பது. ஆக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகள்லாம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்ப 2024 தேர்தலில் வந்து பாஜக எத்தனை சீட் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. 300+ அதெல்லாம் தாண்டி வந்து 400+ ஜெயிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு பேச்சு போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல எத்தனை சீட்ஸ் வந்து கைவசமாகும் பாஜகவுக்கு நீங்க கணிக்கிறீங்க? 4 முதல் 5 வரை பாஜகவிற்கு மட்டும். அதாவது கூட்டணி கட்சிகள் எல்லாம பாஜகவுடைய கட்சி வேட்பாளர்களே 4 முதல் 5. கூட்டணி அதெல்லாம் நம்ம இப்போ சிலத்தில் ஏதுமாறாக இருக்கும். எது இருந்தாலும் என்னுடைய கணிப்பு என்பது பல அம்சங்களை வைத்துக் கொண்டு நான் சொல்லுவது என்ன என்று கேட்டால், பாஜக வந்து இது வரும். ஆனால் பாமக, பாஜக, தமாக கூட்டணி என்பது 10-11 தாண்டிவிடும். 11 சீட் தாண்டுவாங்க. ஆமா. அண்ணா திமுக என்ற கூட்டணி, நம்ம எல்லாரையும் விவரிக்கலாமே. Why should we go only for BJP? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 18 முதல் 20 அந்த கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகம் என்று எடுத்துக்கொண்டால் 12 13, அது 23 13 10 குறையுது. அந்த 10க்கு எதிர்ப்பலை தமிழகத்தில் இருக்கிறது என்பதைத்தான் அது நிலைநாட்டுகிறது. ஆனால் நாம் இருவரும் 11ஆம் தேதி வியாழக்கிழமை ஏப்ரல் மாதம் ஒளிப்பதிவு செய்கிறோம். இது நடுவே பணப்பட்டுப்பாடா அதிகமாக இருந்தா, இப்ப 2000 ரூபாய் கொடுத்தான்னு வச்சுங்க, திமுக காலகட்டத்தில் நிறைய மணல் கொள்ளை, போதைப் பொருள் கொள்ளை எல்லாம் இருக்குது. இப்ப 2000க்கு 3000 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா கூட பொதுமக்களிடையே ஒரு உணர்ச்சி வந்து விட்டது, புத்துணர்ச்சி வந்து விட்டது, மறுமலர்ச்சி வந்து விட்டது. பணத்தையும் வாங்கிக்கிறாங்க, கேள்வியும் கேட்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம அம்மையார் ஜோதிமணியினுடைய ஆட்டம் என்பது பொதுமக்களால் நிறுத்தப்பட்டது. காரை நிறுத்தி கேட்கிறார்கள், அது மாதிரியான ஊடகங்களில் அது வெளிவராம இருந்தாலும் சமூக வலைதளங்களில் அது மிகப்பெரிய பேச்சு பொருளாகிவிட்டது. எப்படி தயாநிதி மாறன் ஜோக்கர் என்று சொன்னாரோ அண்ணாமலையை, அந்த ஜோக்கர் எவ்வளவு இன்னல்களை பட்டார், வினோத் செல்வம் எவ்வளவு கடுமையான போட்டி கொடுக்கிறார் என்பதெல்லாம் சமூக வலைத்தளங்கள் வருகிறது. ஒருவேளை அவங்க ஜெயிச்சுட்டான்னு வச்சுங்க திமுக, நாம் இருவரும் இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பது 2024 தாக்கம்.
ம். இதை நீங்க நீடித்து பார்த்தால் 2024 2 சினாரியோ வரும் சித்ரா. ஓகே சார். ஒரு சினாரியோ பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்கிறது, அது ஒரு காட்சி. சரி சார். நரேந்திர மோடி சொல்லி இருக்கிறார், அடுத்த 100 நாட்களில் அமைச்சர்கள் வந்தவுடன் நான் என்ன செய்கிறேன் என்று, செய்ய போகிறேன் என்று. அயல் நாட்டு பணங்கள் வரும், 5G 6G ஆக்குவேன், சந்திரமாவு போவேன், அப்படிலாம் நிறைய திட்டங்கள், ராணுவத்தில் தடவாளங்கள் செய்யப்படும், அக்ரிகல்ச்சருடைய ப்ரொடக்ஷன் அதிகமாகும், எல்லாம் சொல்லியிருக்கார். ஆனால் நரேந்திர மோடி ஒன்று சொல்லாததை நான் பேச்சு தமிழா பேஷர்களுக்கு சித்திரகுமார் மூலமாக சொல்லுவது என்ன என்று கேட்டால், இன்று முதல் ஜூன் 4ஆம் தேதி முதல் இருக்கக்கூடிய 50 நாள் இருக்கிறதே, தமிழக தேர்தல் முடிந்த பிறகு நீங்க மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது, என்போர்ஸ்மெண்ட் ஆக்ட், சிபிஐ பண்ணக்கூடாதுன்னு எந்த வாதம் வைத்தாலும் இந்த 50 நாளில் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ருத்ர தாண்டவம், மோடியினுடைய தாண்டவம் என்பதை சாதாரணமாக எடை போட முடியாது சித்திருக்குவார். ஓகே சார். இப்ப நீங்க சொல்றபடி அதாவது 10 சீட்டுக்கு மேல பாஜக 2024 தமிழ்நாட்டுல ஜெயிக்கும் பட்சத்துல அந்த மொமெண்டமை அவங்க அப்படியே கேரி பண்ணிட்டு 2026 எலெக்ஷன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போ பாஜகவினுடைய நிலைமை என்னவா இருக்கும்? முதலமைச்சருக்கு போட்டி போடுவார்கள். ஓகே. அதற்கு கூட்டணி அமைச்சரவை வரும். அதில் அன்புமணி ராமதாசுடைய கட்சியினர் இடம்பெறுவார்கள், தமிழ் மாநில கட்சியினர் இடம்பெறுவார்கள். கண்டிப்பாக இந்த எம்பி தொகுதியுடைய தாக்கம் என்பது 2024 இப்ப எந்த மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டியை எடுத்துங்க சித்ரா, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எத்தனை 39 திமுக ஜெயிச்சிருது, இல்ல 39 அண்ணா திமுக ஜெயிச்சது, 39 பாஜக ஜெயிக்குது வச்சுங்க. அது நரேந்திர மோடிக்கு 400 + 39 பாஜக ஜெயித்த 439 ஆகும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்தால் 39 சீட் ஜெயிக்கலான்னு வச்சுங்க, பேச்சுக்கு சொல்றேன். ஜெயிக்க மாட்டாங்க. அது காங்கிரசுக்கு 23ஓடு 39 சேர்ந்து 60 கூட வர. ஆக மொத்தம் இந்த பஜனை மந்திரி செய்தார்களே 39 எம்பிக்கள் 2019 முதல் 2024 வரை சாப்பிட்டு போனாங்களே டெல்லிக்கு வந்து, அந்த மாதிரிதான் 2024 29 மட்டும் செய்வார்கள். அவர்களுக்கு ஒண்ணு தம்பு இருக்காது, பலன் இருக்காது. காரணம் அவர்கள் எல்லாம் வெத்து வேட்டுகளாக இல்லாவிட்டாலும் அவர்களுடைய கூடுதல் இருக்காது. நரேந்திர மோடிக்கு 438 நல்ல மதிப்பு இருக்கும். இவங்க 29 காங்கிரஸ் வச்சுட்டு இவங்க 29 60 கூட வரலீங்களே. இன்னும் மற்ற கட்சிகளை வந்து அவங்க கூட்டணிக்கு அதுக்கப்புறமா எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் சேர்க்கிற கூட வாய்ப்பு இருக்குல்ல சார்? எந்த கட்சி? மற்ற ஏதோ ஒரு கட்சியா இருக்கலாம். இப்போ மம்தா யாரு காங்கிரஸ் பிஜேபி இல்ல காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி இன்னும் மற்ற கட்சிகளை செத்து போச்சு. காங்கிரஸ் வட இந்தியாவில் செத்து போயிடுச்சு சித்திரகுமார். அப்ப அங்கெல்லாம் அவங்களுக்கு பெருசா சீட்ஸ் ஊசி போட்டா கூட ஐசியூல இருக்குதுன்னு ஜெயராம ரமேஷே சொல்றாரு எங்கிட்ட. அவருடைய SMS எல்லாம் வெளிப்படுத்தினால் அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய மாதிரி கொந்துரும். காங்கிரஸ் ஐசியூலாம் எனக்கு எழுதுறாரு. எங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தால் நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிடும் மாதிரி லட்சம் கொடுக்கிறார். இந்த அக்னிவீர் என்ற திட்டத்தை எடுத்து மாறுதல் பெயரை கொடுத்திருக்கிறார்கள், ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார்கள். அங்கு காங்கிரஸ் என்பது வட இந்தியாவில் மடிந்து ஒழிந்து விட்டது, மறைந்து விட்டது. அதற்கு தவசம் செய்து விட்டார். அதோடு கூட முடியாது. அதை நன்றாக அறிந்து இருக்கிறார் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு இருந்தாலும் பெரிய டமாரா அடிக்கிறார். இந்த கூட்டணி கட்சியை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில அவர் பேசுறாருன்னு நினைச்சுக்கலாம். விட்டு கொடுக்க கூடாதுன்னு கிடையாது. ராகுல் காந்தியை 2019 முன்னிறுத்திய பிரதமராக மு.க. ஸ்டாலின் ஏன் 2024 முன்வைக்கவில்லை? அதை சித்திரகுமார் கேட்க வேண்டாமா? ராஜவேல் நாகராஜ் கேட்க வேண்டாமா? பேசு தமிழா பேசுறதுக்கு புரிதல் வேண்டாமா? ஏன் அதை செய்ய மாட்டார்? ஏன் செய்யல? ஏன் பதில் சொல்ல? மு.க. ஸ்டாலின் ஏன் வாயடைத்திருக்கிறார்? எங்க கூட்டணி நாங்க வந்து தேர்தலுக்கு அப்புறமா சொல்லுவோம், நெருக்கத்துல சொல்லுவோம். கண்டிப்பா நாங்க ஒரு பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி தான் ஓட்டு கேட்கணும்னு அவசியம் இல்ல. பாஜக எதிர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. மோடி அவர்கள் என்னென்னலாம் வந்து செய்யாம வந்து கோட்டை விட்டாரு, மோடி அவர்களால இந்தியாவுக்கு வந்த சிக்கல்கள் என்ன சொல்லியே நாங்க ஓட்டு கேட்ட முடியும்னு அவங்க சொல்றாங்க சார். அவங்க தரப்புல கேட்கிற கேள்விக்கு பதில்
அதே வச்சனத்தை எடுத்துக்கொண்டால், மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலினுடைய வச்சனத்தை எடுத்துக்கொண்டால், கதை வச்சனம் சினிமா கதை வச்சனத்தை எடுத்துக்கொண்டால், ஏன் 2019 8 கோடி தமிழர்களை ஏமாற்றியது திமுக? ராகுல் காந்தியை முன்னிறுத்தி அது சொல்ல மாட்டாங்களா? இல்ல சார், அந்த டைம்ல அவரு சிறந்த தலைவராக அவங்களுக்கு அப்ப இந்த டைம்ல மோடி ஒத்துக்கிறாங்க. இந்த டைம்ல மோடின்னு ஒத்துக்கிறாங்களா அப்போ? சார் அப்படி ஒத்துக்கல அவங்க. சார் அவங்க கூட்டணி அவங்க முடிச்ச எலெக்ஷனுக்கு அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம் அது பார்க்கலாம். ஓகே சார். அதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாட்டுல வந்து எது இருந்தாலும் 2024 தேர்தல் என்பது தமிழகத்தை பொறுத்தமட்டில் அதை வட இந்தியாவில் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. திமுக வெற்றி பெற்றாலும் அதிமுக வெற்றி பெற்றாலும் அது கூடுதலாகாது நரேந்திர மோடிக்கு. பாஜக வெற்றி பெற்றால்தான் கூடுதலாகும். அதைத்தான் நரேந்திர மோடியுடைய பேச்சு, அவருடைய ஆவேச பேச்சு ட்ரக் மாஃபியாவையும் மணல் கொள்ளையும் குறிப்பிட்டதற்கு காரணம் என்று டெல்லியில் பல பிரதமருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆலோசகர்கள் என்னிடம் தெரிவிக்கிறார்கள். அதுதான் டெல்லி ரகசியம். ஓகே சார். இப்போ தமிழ்நாட்டுல அதாவது கோயம்புத்தூர்ல பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுறாரு. அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா சார்? நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் தேர்தல் களம் என்பது கடினமானது. அண்ணாமலையினுடைய ஒரு ஆதிக்கம், அழுத்தம், அரசியல் எதிர்வினைகள் எல்லாம் நன்றாக செய்து கொண்டார். என் மக்களுடைய ஒரு பாத யாத்திரையினுடைய மகுடம் தான் கோயம்புத்தூர். கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கு 2 முறை பிரதமர் நரேந்திர மோடி வந்ததனுடைய காரணம் அதுதான். குறிப்பாக நரேந்திர மோடி தாக்கம் என்பது மேட்டுப்பாளையம் பேச்சில் கிடைத்து விட்டு அதில் 2 நபர்களை குறிப்பிட்டார். அந்த 2 நபர்களும் அண்ணாமலைக்கு எதிராக இருப்பவர்களைத்தான் நரேந்திர மோடி குறிப்பிட்டது. ஒன்று மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறன், ஜோக்கர் என்று சொன்னார். அதுக்கு பிரதமர் பதில் சொல்லிவிட்டார். அடுத்தது அண்ணாமலையுடைய பேச்சிலேயே அதை குறிப்பிட்டார். நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசா அவர்கள் நரேந்திர மோடி அயல்நாடு போவார் என்பதை நரேந்திர மோடியே கோபப்பட்டார். ஆனால் அண்ணாமலை பேச்சில் குறிப்பு. ஆக மொத்தம் இதெல்லாம் வைத்து பார்த்தால் திமுகவில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் புரிகிறது. இதனுடைய வைத்து பார்த்தால் 20,000 முதல் 30,000 வாக்கு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறுவார். ஃபைட் இஸ் டஃப் ஃபைட். இல்ல சார், ஃபைட் வந்து ரொம்ப டஃப் ஃபைட்டா தான் இருக்க போகுது. எதனால அப்படின்னா, ஒரு பக்கம் ஆளுங்கட்சி திமுக இருக்காங்க, இன்னொரு பக்கம் அதிமுகவும் இருக்காங்க. அந்த கோயம்புத்தூர் பெல்ட் அந்த இடத்துல தான் வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் கண்டிப்பா தேர்தலுக்காக ஒர்க் பண்ணுவாரு. எஸ்பி வேலுமணி அவர்கள் எத்தனை வருஷம் அவருக்கு வந்து கிரவுண்ட் ஒர்க்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இதெல்லாம் தெரியும். இவ்வளோ டஃப்லையுமே வந்து அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்கிறதே ரொம்ப கடினம் அப்படின்னு தான் பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க 20,000 இருந்து 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் ஜெயிப்பாருன்னு எப்படி சொல்றீங்க? காரணம் என்ன என்று கேட்டால், பொதுமக்களுடைய இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்வினைகள் அதிகமாக இருக்கின்றன. அதை ஏன் அதிமுக அறுவடை பண்ணாது? பாஜக அறுவடை எப்படி பண்ணாது? அறுவடை பண்ணினால்தான் 20,000 ஓட்டுங்கிற. அறுவடை பண்ணாம இருந்ததுன்னா 1,00,000 ஓட்டு ஜெயிப்பார் அண்ணாமலை. புரியுதுங்களா? ஓகே, புரியுது. அந்த அறுவடை பண்ற வெற்றி உறுதி என்று தான் டெல்லியில் நோக்கர்கள் கருதுகிறார்கள். பாஜகவுடைய தலைமைக்கு அண்ணாமலை கொடுத்த ரிப்போர்ட் அதுதான். அதையும் தவிர பொதுமக்களிடையே திமுகவிற்கு இருக்கக்கூடிய வெறுப்பு என்பது வெளியே வந்து விட்டது. ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள் பொதுமக்கள் என்பதைத்தான் ஜோதிமணியை விரட்டி அடிப்பது, தயாநிதி மாறனை கேள்வி கேட்பது, ஓட விடுவது. டிஆர் பாலு கேட்டு எங்கிட்ட ஒரு வீடியோ ஒண்ணு இருக்குங்க. டிஆர் பாலு கேள்வி கேட்க அதெல்லாம் தமிழ் விட மாட்டாங்க. ஏன்னா டிஆர் பாலுடைய மகன் தானே அந்த சோசியல் மீடியாவுக்கு இன்சார்ஜாங்க. நம்ம பணிவேல் தியாகராஜனை போட்டா கூட அவர் 30,000 கோடி சொன்னதுனால அதை விட்டாங்க. இப்போ கட் பண்ணிட்டாங்க. டிஆர்பி ராஜா அவர்கள் தான் ஐடி விங் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அதனால அதை நிறுத்திட்டாங்க. அப்பா பேசுறது எப்படி காமிக்க முடியும்? ஏங்க எல்லார் வீட்லயும் ரெய்டு வர்றாங்களே. 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் இன்னும் 3 நாட்களில் அண்ணாமலை வெளியிடக்கூடிய ஒரு ஆவண பத்திரம் என்று இருக்கிற ஒரு வீடியோ 1,00,000 கோடி 27 திமுக நபர்கள் என்ற தலைப்பில் விட இருக்கிறார். அப்படிதான் டெல்லியில் அதை தயாரித்தவர்கள் என்னிடம் சொன்னது. மிக மிக சுறுசுறுப்பாக 3 நாள் தானே இருக்குது. இன்னும் 3 நாள்ல அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கிய வெளியிடப்படுறார். 27 திமுக தலைவர்களுடைய சொத்து மதிப்பு 3,00,000 கோடி என்று இந்த 3 வருடத்தில் கிடைத்தது எப்படி என்று அது பழனிவேல் தியாகராஜனிடமிருந்து தெரிந்து கொண்டாரா அண்ணாமலை?
பழனிவேல் தியாகராஜனை கொடுத்தாரா அண்ணாமலையிடம், அல்லது செந்தில் பாலாஜியிடம் இருந்தவர்கள் கொடுத்தார்களா? இந்த கணக்கு எல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா 14ஆம் தேதி காத்தால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ அந்த தாக்கம் இருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். இந்த அசைன்மெண்ட் இப்போ அவர் வெளியிடக்கூடிய அசைன்மெண்ட் வந்து பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்த அசைன்மெண்டா நம்ம எடுத்துக்கலாமா? தாராளமா தாராளமா. அண்ணாமலை எது செய்தாலும் இந்த பாருங்க, அப்படி தும்பினான்னு வச்சுங்க, அது கூட மோடியினுடைய உத்தரவு தான் தும்புகிறார். சிரித்தாலும் மோடியினுடைய சிரிப்பில் தான். அதான் எவ்வளவு 3 தடவை சொல்லிட்டாருங்களா அண்ணாமலையே பிரதமர். நான் குறைந்தது 400 பொதுக்கூட்டங்களுடைய பேச்சை நான் நரேந்திர மோடி கேட்டிருக்கிறேன். எவரையும் அவர் அப்பொழுது அன்பாக பேசுவது என்பது காரணம் அவர் ஒரு தலைவர். ஆனால் அண்ணாமலையை பற்றி 3 முறை நேற்றி கொட்டி யுவ ஊர்ஜா என்று சொன்னார். யாருக்குமே அந்த ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் சரியா பண்ணல. பிரதமர் சொன்னது வந்து இளைஞர்களிடையே மின்சாரத்தை ஊட்டக்கூடிய அளவிற்கு அண்ணாமலை செய்தார் என்று நரேந்திர மோடி புகழ் பாடினார் அண்ணாமலையை பற்றி. சோ எது அண்ணாமலை செஞ்சாலும் அது மோடியினுடைய கண் அசைவோடு தான் செய்கிறார். சரி, ஓகே சார். இப்போ டெல்லி தலைமை வந்து பாஜக தலைமையில இப்போ டெல்லி தலைமை வந்து அதிமுக கூட்டணியை தான் விரும்புறாங்க அப்படின்னு தான் முன்னாடி சொல்லப்பட்டது. அதுக்கப்புறமா அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சது தமிழ்நாட்டுல. இப்போ பாஜக தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க பயணிக்கிறாங்க. சோ பாஜக தலைமையில அமைக்கப்பட்ட இந்த கூட்டணி 2024 எலெக்ஷன்ல இத்தனை சீட்ஸ் நீங்க எங்களுக்கு ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்னு ஏதாவது டார்கெட் செட் பண்ணி கொடுத்துருக்காங்களா? அது எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கு சித்ரா. ஒவ்வொரு கட்சிக்கு பேசக்கூடிய அளவிற்கு நாம் அண்ணாமலை குறிவைத்து பேசுகிறோம். ஆனால் அண்ணாமலைக்கு பிளஸ் கூட இருக்குதுங்களே. மத்திய பாஜகவுடைய செயலகத்தில் 6 தீனதயாள் உபாத்யாயா என்ற தெருவில் இருக்கக்கூடிய 5 மாடி கட்டடத்தில் 543 என்ற ரூம் நம்பரில் ஒரு மாபெரும் வரைபடத்தை வைத்திருக்கிறார்கள் தமிழகத்திற்காக. காரணம், ஏப்ரல் 19ஆம் தேதி அந்த மாநிலம்தான் முதலில் தேர்தலுக்கு போகிறது. அதில் பிரதமர் எந்த கூட்டத்துக்கு வரணும், அமித்ஷா எது போனோம், ஸ்மிருதி இரானி எங்க போனோம் அப்படிலாம் லிஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த வரைபடத்தை யாராவது புகைப்படம் எடுத்து பேசி தமிழா பேசி நேயர்களுக்கு காண்பித்தாக வேண்டும். அதுதான் டெல்லி ரகசியம். அதுல தாங்கள் கேட்ட மாதிரி அண்ணாமலைக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அந்த 534 ரூம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு அங்க போய் பாத்தீங்கன்னா. காரணம், எங்கு சென்றாலும் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். BL சந்தோஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசிங் செக்ரட்டரி தான் அண்ணாமலை ஊக்குவிக்கிறார் நரேந்திர மோடிக்கு அடுத்ததாக. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் தன்னுடைய போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸை வைத்துக் கொண்டு எங்க பொள்ளாச்சியில 540 கோடி பிடிச்சான்னு சொன்னாங்களே நேத்தி, அது யார் கொடுத்த துப்பு? நயினார் நாகேந்திரனுக்கு சொல்றாங்க 4 கோடி பிடிச்சாங்கன்னு. ஐயா பழனிவேல் தியாகராஜன் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு சார் 30,000 கோடின்னு முதல் குடும்பத்தில் இருக்கிறது. அது ஏங்க பேச மாட்டேங்கிறாங்க யாரும்? இல்ல சார், அது பெரிதளவுல பேசப்பட்டு அதனுடைய தாக்கம் அதிகமாக போய் தான் அவருடைய பதவியே வந்து மாற்றப்படுது சார். அதுக்கப்புறமா பதவியே வச்சிருக்காங்க, ட்ரெயின்ல வந்து பதவியில ஏங்க வச்சிருக்காங்க ஒண்ணு அவரை. ஆக மொத்தம் அவரிடம் இன்னும் ரகசியம் இருக்குதுன்னு தான் தெரியுது. தெரியும் யார் மதிப்புக்கு ஒரு போல. அவர் படித்தவர், 2 கையிலும் வாட்ச் போட்டிருப்பார், இந்த கடியாரத்தை பார்ப்பார், இந்த கடியாரத்தை பார்ப்பார், ஆங்கிலம் நன்றாக பேசக்கூடியவர், சிங்கப்பூரில் வேலை செய்தவர், அமெரிக்காவில் படித்தவர். He speaks good English. அப்போ பதவியில இருந்து ஒட்டுமொத்தமா நீக்கிட்டா இன்னும் நிறைய ரகசியங்களை வெளியே சொல்லிடுவாரு அப்படிங்கிறது. ஏங்க செந்தில் பாலாஜிக்கு மந்திரி பதவியில எடுத்துட்டாங்க, ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆர்டினரி எம்எல்ஏவா இருக்காரு. இப்போ பொன்முடிக்கு வேற மாதிரி போயிடுச்சு. நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3 முக்கிய மந்திரிகளை பார்த்தால் ஒருத்தர் ஜெயில இருக்காரு வித்தவுட் போர்ட்போலியோ, இன்னொருத்தர் பைனான்ஸ்ல இருந்து மாத்தின போர்ட்போலியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போயிட்டாரு, இன்னொருத்தர் கல்வித்துறைக்கு ராஜினாமா செய்து மீண்டும் வந்து விட்டார். இது 3 டிஃபரெண்ட் ஆட்டிடியூட்ஸ் இருக்கு பாருங்க. அதுதான் அதன் மூலமாகத்தான் மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சருக்கு தூக்கம் வருவதில்லை என்பதைத்தான் நரேந்திர மோடியிடம் சில திமுக எம்பிக்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்கள் எங்க கூட வந்து நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன்.
பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.